ஹாய் கைஸ், நம்மளோட சேனலில் நிறைய லவ் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த ட்ராமாவோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகே கைஸ், வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லாத ரொமான்ஸ் நடக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரோட ஃபியான்சியாவன்னு இரு, ஆனால் நீ என்னோட உமன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் நடக்குது. அப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஹீரோயின் கண்ணு தெரியாத போல் 6 மந்த்க்கு பிஃபோரில். அப்போ ஒரு ஓல்டு மேன் நீ ஏமா தனியாக வர, காட்ஸை துணை கூட்டுக்கலாம்ல, அதுவும் போக நான் ஜியாங் கூவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு, அந்த ஓல்டு மேன். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே. ஒருவேளை நான் ஜியாங் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது ஜியாங் ஃபேமிலி மெம்பரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணலைன்னா இடி என் தலையில் விழுவட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த ஓல்டு மேனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். சரிம்மா, அதுக்காண்டி நீ இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லி ஓல்டு மேனு சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜியாங் வந்துட்டாரு அப்படின்னு அசிஸ்டண்ட் ஓல்டு மேன் கிட்ட சொல்ல, ஓல்டு மேன் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துலையே ஹீரோவோட கார் ஃபாஸ்ட்டாக நிற்கிது. ஹீரோ அதுலேருந்து இறங்குறாரு. அப்போ தாத்தாவோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, பாஸ் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. பாஸ் தானே, வெயிட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளே போகிறாரு. ஹீரோயின் அழகாக ஊஞ்சல் ஆடிட்டுருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ ஃபஸ்ட்டு யாருன்னே தெரியாமல் தான் ஹீரோயின் கிட்டே போகிறாரு. ஹீரோ போகிற சவுண்டு கேட்டுட்டு ஹீரோயின் இப்போ அங்கேருந்து எழுந்து ஹீரோ கிட்டே போகிறா. அதுங்களையும் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. ஹீரோ தான் பிடிக்கிறாரு. இப்போ அவள் கையில் வச்சுருந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை ஹீரோ கையில் எடுத்து கொடுத்துட்டு கண்ணு தெரியாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அவங்களோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை ஹீரோ கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் லில்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஓல்டு மேனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ உள்ளே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாட்டிக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ ஓல்டு மேன் பயங்கரமாக திட்டுறாரு, டேய் சனியம் முடிச்ச வேலை, நீ வாட்டுக்க 10 வருஷம் போய் ஃபாரினில் இருந்துக்கிட்ட, இங்கே இருக்க வேலையில் யாரா பாப்பா, 10 வருஷம் அந்த வேலையில் இல்லை, அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஒருவேளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் ஒய்ஃபாக தான் அந்த வேலையை பார்க்க வைக்கணும் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்லவும், இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓல்டு மேன் கிட்ட ரொம்ப இதாக பேசுகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஹீரோயினை பார்த்துட்டு வந்திருப்பார். பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அவள் வர ஃபியான்சி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பா இல்லையா. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, நீங்கள் சொன்னது எனக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னோடய ஒய்ஃபே பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாரு. தாத்தாக்கெல்லாம் பயங்கர கோபமாக இருக்குது. இப்போ ஹீரோ உள்ளே போயிட்டு வெளியில் வரந்தண்டியும் ஹீரோ யாருன்னு அதே இடத்துல தான் நிற்கிறா. நீ ஏன் இப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எங்கே போகன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. எங்கே போகன்னு தெரியலையா, நீ என்னோடய ஃபியான்ஸே தானே, நீ என் கூடயே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, தூக்கிட்டு காரில் உட்கார வச்சிடுறாரு. இப்போ ஹீரோ காரை எடுக்க போகிறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா ஓல்டு மேன் கிட்ட இருந்து தான். டே, நீ அந்த பிள்ளை எங்கே கூட கூப்பிட்டு போகிற, அவளுக்கு வெறும் வயசு 22 தான், உனக்கு 7 கழுத வயசாகுது, 31 வயசாகுது, அவள் சின்ன பிள்ளை அப்படிங்கவும் அவளை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஓல்டு மேன் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஒரு கேரிங்கில் தான் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. ஆனால் இங்கே 2 பேருமே பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை உட்கார வச்சுட்டு ஹீரோ ஏதாவது அவளுக்கு சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு பசிக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பசிக்கு அப்படின்னு சொல்லுதான். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் பசிக்குதான்னு, எனக்கு பசிக்குதான்னு கேட்கல, உனக்கு பசிக்குதான்னு சொல்லி, ஏன்னா நான் எது கேட்டாலும் ஆமான்னு மட்டும்தான் தலையாட்டுது அப்படிங்கவும், ஹீரோயின் நெசமாகவே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, குக்கிங் பண்ணதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயின் வேறு இடத்துல மாறி உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே கண்ணு தெரியாதுலையே, அதனால் தடுக்கி விழுந்துடுறா. காலில் அடிபட்டுருது. இப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் அலேக்கா பொம்மை மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. ஹீரோயினுக்கு பயங்கர ஆக்வர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபியான்ஸே தானேயா, அதனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு அடிப்பட்ட காயத்தில் ஹீரோ அழகாக மருந்து போட்டு விட்டுட்டு, சமத்தாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் சமைச்சு கொண்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின் கவக்குன்னு வேமா சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி சாப்பிட்றான். பையா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலமே ஹீரோ போய் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினை பற்றி தான் நினைக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக ஒபீடியண்ட்டாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வெளியில்
வெளியில் வர்றாரு. ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே வர்றா. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா, நான் எந்த ரூமில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு எந்த ரூமில் வேணாலும் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பர்மிஷன் கொடுக்குறாரு. உனக்கு என்னைக்கு விருப்பம் தோணுதோ அன்றைக்கி என்னோட வந்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் எனக்கு விருப்பம் தான், நீங்கள் என்னோட ஃபியான்ஸே தானே, ஒன்றா தூங்கினா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லவும், ஹீரோ பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணி எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இப்போ 6 மாதம் அப்படியே போயிடுது. 2 பேரும் ஒரே வீட்டிலே இருக்கிறாங்க. 6 மாதம் கழித்து ஹீரோயினோட கண் வந்து ஹீல் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கட்டு போட்டு கட்டியிருக்கா. ஹீரோ வந்து கேட்குறாரு, உன்னோட கண் சரியாயிடுச்சே, ஏன் கட்டு அவுக்கலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், இல்லை நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் நீங்களாக தான் இருக்கணும், அதனால தான் கட்டு அவுக்காமல் இருக்கேன் அப்படிங்கவும் ஹீரோ அவுக்குறாரு. இப்போ தான் ஹீரோயினுக்கே தெரியுது, தான் இவ்வளோ நாள் இருந்த ஆள் வந்து வேற ஆள் அப்படின்ற மாதிரி. இப்போ 2 பேருக்குமே பயங்கர ஷாக்கிங்கு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் பண்ண வேண்டியது வந்து அவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ஏஜ். ஹீரோவுக்கு வந்து 31. அதனால தான் ஷாக்கிங்கில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோ சொல்கிறாரு, நீ யாரோட ஃபியான்சியாக வேணாலும் ஆனால் நீ என்னோட உமன் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அது இப்போ தான் முடியுது. இப்போ ஹீரோயின்களோட ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ எழுந்து வெளியில் போயிடுறாரு. ஹீரோயினுக்கு மனசு குத்துது. ஏன்னா தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா, அதை தான் நினச்சி பார்க்குறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளோட சின்ன வயசில் அவளோட அப்பா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி தான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, குற்ற உணர்ச்சியில் குத்தி அங்கேருந்து போயிடணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. இப்போ ஹீரோ வெளியில் போனார் இல்லையா, ஸ்மோக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இருந்தாலும் முடியலை. ஏன்னா இப்போ ஹீரோயின் கிட்ட பயங்கர ரூடாக நடந்துக்கிட்டாரு. அதனால் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. ஹீரோயினை காணோம். சரி குளிச்சிட்ருப்பா அப்படின்னு சொல்லி பாத்டப் கீழே பார்த்தா அங்கேயும் காணோம். அதனால் பால்கனியில் போய் பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து வெளியில் குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிருதா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இப்போ நடந்ததுக்கு நான் காரணம் எல்லாமே நான் தான், என்னைய மன்னிச்சிரு, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ளே பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், ப்ளீஸ் இறங்கி வந்துடு, நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, குதிச்சிடுறா. இப்போ குதித்ததில் ஹீரோயினோட கால் லைட்டாக அடிபட்டுருச்சு. அந்த இதோடையே ஓடுறா. ஓடிக்கிட்டே இருக்கையிலேயே டாக்ஸிக்கு கால் பண்ணுறா, நான் இருக்க லொக்கேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவள் நிற்கிறா, டாக்ஸியர் வரல ரொம்ப நேரமாக. என்னன்னு பார்த்தா தூரத்துலேருந்து 4 காரு ஹீரோயினை சுற்றி வளைச்சிருது. 4 காரில் ஒரு கார்லேருந்து ஹீரோ வந்து இறங்கி வந்து ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. ஹீரோயின் என்னை இறக்கி விடு, நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி திட்ட. ஹீரோ வந்து சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் சரி என் கூட தான் இருக்கணும் வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிக்கிறாரு. இப்போ டாக்டர் வந்து ஹீரோ வந்து வெளியில் போக சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கணும், மற்றபடி எந்த காயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்கவும் ஹீரோயின் வந்து ப்ளூபெர்ரி எடுத்து சாப்பிட்றா. அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவோட இருந்திருப்பா, அப்போ வந்து ப்ளூபெர்ரி எடுத்து சாப்பிட்டுட்ருப்பா. அப்போ அவளுக்கு ப்ளூபெர்ரி பிடிக்காது. ஆனால் ஹீரோ கூட்டி விடுவா. ஹீரோ வந்து பிடிச்சி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவார். இப்போ உங்களுக்கு ப்ளூபெர்ரி பிடிக்கும்னா நான் டெய்லி உங்களுக்கு ப்ளூபெர்ரி வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. கரெக்டாக ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் போன ஹீரோ வந்து உள்ளே வர்றாரு. இதை பார்த்த உடனே ஹீரோயின் மூஞ்சி உம்முன்னு போயிடுது. இப்போ என்ன மறுபடியும் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இங்கே நடந்தது வந்து நம்ம 2 பேரோட தப்பும் கிடையாது, எல்லாமே என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ நடந்துச்சு இல்லையா, இதுவே கடைசி தப்பாக இருக்கட்டும், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே வெளியிலேருந்து ஓல்டுமேன் வந்துடுறாரு ஹீரோயினை கூட்டு போகிறதுக்காக. இப்போ ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. கடைசியில் ஹீரோ தான் வந்து கதவை திறக்கிறாரு. இப்போ வந்த உடனே ஓல்டுமேன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டானா ஆமாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, வந்து 2 நாளையில் ஃபாரின்லேருந்து வர்றாமா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் கூப்பிட்றாரு. உடனே ஹீரோ விடுவாரா? கண்டிப்பாக விட மாட்டார். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க, அவளுக்கு விருப்பம் இருந்தால் அவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நான் கொஞ்ச நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் கிட்ட சொல்லிடுறா. என்னாச்சுமா, நீ நல்லா தானே இருக்க, இவங்கன்னு உன்னை எதுவும் புள்ளி பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. இப்போ தாத்தா வெளியில் வந்து கதவை தட்டும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை விட மாட்டேன்னு சொல்லியிருப்பார். எதுக்குன்னா, நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை விடுவேன், இல்லைனா நான் தாத்தா கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுவார். அதனால தான் ஹீரோயின் வந்து நான் உங்கள் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் கிட்ட சொல்கிறா. நினச்சி பார்த்துட்டு ஹீரோ மிரட்டினதுனால தான் ஓல்டுமேன் கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஓல்டுமேனை சரி வாங்க வீட்டுக்கு போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு
ஹீரோயினை வந்து பார்க்க வராரு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் என்ன சொல்கிறானா ஹீரோ கிட்ட, நான் உன் கூட அந்த மாதம் மட்டும்தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நீ விட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட வேண்டாம் வெறுப்பாக பேசிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஹீரோ வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு வந்து இந்த கொத்தமல்லி மேலே போடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு இலையை அதில் போட்டிருக்காங்க. அந்த இலை பிடிக்காதுன்னு ஹீரோ தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு. இதை பார்த்த உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் மறுபடியும் ஞாபகம் வருது. இதில் மோஸ்ட்லி ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும். இப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அந்த விருப்பமே இல்லாமல் அந்த இலையை சாப்பிட்ருப்பா ஃப்ளாஷ்பேக்கில். அதை தான் இப்போ நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோக்காண்டி அதை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்ருப்பா. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, ப்ரெசண்ட்டில் முதல்ல பிடிச்சதெல்லாம் இப்போ பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ கண்டுக்க மாதிரியே இல்லை. நீ என்கிட்ட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு, நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ 2 நாள் ஆகிருச்சு. ஹூ இருக்கான் இல்லையா, ஃபாரின்லேருந்து வந்துடுறா ஹீரோயினை பிக் பண்ணுறதுக்காக. ஹீரோயினோட கதவை ஓப்பன் பண்ணுறா. திறந்த உடனே ஹீரோயின் தான் நிற்கிறா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹூக்கு பிடிச்சிருது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட பேர் வந்து லில்லி, நான் தான் லில்லி அப்படின்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோ வந்துடுறான். கண்டிப்பாக பேச விடுவானா, பேசவே விட மாட்டான். இப்போ ஹீரோவும் அந்த ஹூவும் அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொந்தக்காரங்க தான். அதனால் 2 பேரும் ரொம்ப ஃபன்னியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்கிறான், நான் லில்லியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ சொல்கிறான், அது எப்படி நீ கூட்டிகிட்டு போவ, உனக்கு என்ன வேலை இருக்குது, என்ன கரியர் இருக்குது, என்னத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்க, நீ அவளை கூப்பிட்டு போய் ரோட்டில் தூங்க விடுவியா, என்ன சாப்பிட கொடுப்ப, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹூ சொல்கிறான், நான் அவளை கல்யாணம் பண்ணி நல்லா தான் பார்த்துப்பேன், வேணால் நீங்கள் லில்லிக்கிட்டே கேளுங்களேன் அப்படின்னு சொல்லவும், லில்லி என்ன சொல்லிடுவானா, நான் இப்போ வரல அப்படின்னு சொல்லி ஹூக்கிட்ட சொல்லிடுறா. உடனே ஹீரோ, அவள் தான் சொல்லிட்டால, நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னோட கரியர் என்னவோ நீ அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுனாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹூக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அவனை, அதாவது வேலைக்காரங்களை விட்டு வெளியே அனுப்ப சொல்லி ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்த ஹூக் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது, எதுக்கு அங்கிள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளே கூட்டு வந்தோடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, நீ இப்போ நடந்துக்கிட்ட இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து சொல்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி ஹீரோயின் ஞாபகப்படுத்துகிறா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஹீரோயினோட காலில் வந்து ஒரு மணி சவுண்டு மாதிரி கேட்கும், அதை மாட்டி விட்டுட்டு, இது நீ எப்போ என்னை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் இதை மாட்டி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ போனார் இல்லையா ஹூ, மறுபடியும் ஹீரோயினுக்கு வந்து பொக்கே வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது வந்து ஹீரோயினுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹூவை விரட்டி விட்டுறாரு. மறுபடியும் ஏதோ பேக் மாதிரி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கும் பார்க்க விடாமல் ஹீரோ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் விரட்டி விட்றாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, பெரிய திங்ஸ் இன்னொன்று வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கும் மறுபடியும் விரட்டி விட்டுறாரு. அடுத்து கிராசரிஸ், அதாவது ஹீரோயின் யூஸ் பண்ணுவா இல்லையா அக்சசரிஸ், அது மாதிரி வாங்கிட்டு வர்றாரு. அதையும் விரட்டி விட்டுறாரு. இதில் ஒரு பொருள் எப்படியோ ஹீரோயின் கையில் கிடச்சிருது. அதை வச்சு அழகு பார்த்துட்ருக்காங்க நானியோட சேர்ந்து. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ட்ரெஸ்ஸை பிடுங்கி கீழே எறிஞ்சிடுறாரு. அவன் வாங்கி கொடுத்தா நீ வாங்கிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் பிடிச்சி ஹீரோ வரைஞ்சிட்றா. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு பயங்கர கடுப்பில். என்னன்னாலும் சரி, நீ என்னோட உமன், என் கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ வந்து ஹூ மறுபடியும் ஹீரோவோட வீட்டை வந்து நாக் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை விட மாட்டேங்கிறாரு. உனக்கு நீ வந்து யாரை சூஸ் பண்ணுவேன், என்னையை சூஸ் பண்ணுவியா அவனை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்க, ஹீரோயினுக்கு வந்து வேறு வழியே தெரியல. அதனால் நான் ஒன்றே தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கத்தி சொல்லிடுறா. இப்போ உள்ளேருந்து ஏதோ ஒரு ஆக்வர்ட் சவுண்டு கேட்குது ஹூக்கு. அதனால் அந்த சைடு ஒரு நேனி போகிறாங்க. நேனியை கூப்பிட்டு உள்ளே ஏதோ சவுண்டு கேட்கு, இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த நேனியும் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஹூ சொல்கிறான், அங்கிள் உன்னை ஏதாவது புள்ளி பண்ணாரா, நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறான் ஹூ, நீ அவளை ஏதாவது புள்ளி பண்ணினா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான். இப்போ ஹீரோ சொல்கிறான், நீ நேற்று ஆஃபீஸ்க்கு போனியே, ஏதோ வேலையை பார்த்து வச்சியாமே, கெடுதலையான வேலை ஜியாங் ஃபேமிலிக்கு, இப்போ தான் செக்ரட்டரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, போய் நல்ல பிள்ளையா ஆஃபீஸில் போய் நல்ல வேலை பாரு, நல்ல வேலை பார்த்துட்டு உன் கரியரை ஸ்டார்ட் பண்ணு சரியா சொல்லிட்டு ஹூவை கண்டுக்கிடாமல் ஹீரோ உள்ளே போயிடுறாரு. இப்போ ஹூ என்னென்னா, அங்கிள் இப்படி நடந்துக்கவே மாட்டாரே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான ஹூ என்ன பண்ணுறான்னா, அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி
அங்கிளுக்கும் ஹீரோயினுக்கும் கடந்த 6 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் உள்ளே போன இல்லையா, பயங்கர கடுப்போடு நின்றுட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமாம் இன்னும் கொஞ்சம் நாளில் நான் போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி வா, நான் உன்னை பியூட்டிஃபுல் பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பாக்ஸர் போல் அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்து அந்த இடத்த கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது. அதனால் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஹீரோயின் பற்றி தெரியுது. அண்ணி வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோயினை பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அங்கே ஒருத்தன் சொல்கிறான், பாஸ் இங்கே வந்து ஒருத்தன் வந்து 3 தடவை சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கான், அவனை எதுக்குதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசுகிறான் பாஸ், நீங்கள் தான் அவனோட திமிரை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் இதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து பாக்ஸிங்கை பார்க்குறதுக்கு ரெடியாக போய் உட்காந்துடுறா. இப்போ போன உடனே அவனுக்கும் ஹீரோவுக்கும் பாக்ஸிங் நடக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு இன்றைக்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாகிறது. ஏன்னா ஹூ பார்த்தாலே கடுப்பாயிருவார். இதில் இப்படி கேட்கவும் அடி வெளுத்துடுறாரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏடா நீ இப்படி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவன் அடித்த அடியில் ஒரு அடியிலேயே விழுந்துடுறான். விழுந்த உடனே தோத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ சாரி கேட்க சொல்கிறான். அவன் மாட்டேன்றான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒருத்தர் வந்து இப்போ தானே ஜியாங் ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு வேலைக்கு, அந்த வேலை வேணுமா வேண்டாமா அப்படிங்கவும், சரி நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுடுறான். ஹீரோ ஜெயிச்சதை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சண்டைப்படையில் ஹீரோக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். ஹீரோயின் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ண, நீ எம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினுக்கு பிடிச்ச ஷாப்பிங் பண்ண தான் கூப்பிட்டு போயிருக்காரு. ஹீரோயினுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இருக்கதை ஹூவோட ஆள் என்ன பண்ணுவார்னா, ஃபோட்டோ எடுத்து ஹூ கிட்ட கொண்டு போய் காட்டிடுவார். ஹூ பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா ஹூ என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நான் இதில் பின் வாங்கவே மாட்டேன், கண்டிப்பாக ஹீரோயினை நான் எடுத்துப்பேன், நீ புள்ளி பண்ணி தான் ஹீரோயின் உங்க கூட வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட காம்படேட் பண்ணதுக்கு ரெடியாகிடுறான். இப்போ ஹீரோவும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஹீரோவோட வீட்டை விட்டு ஹீரோயினை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாலே இவன் எனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஹூ நினச்சிட்றான். அதனால் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் ஷாப்பிக்கு வந்திருக்கா, ஃபஸ்ட்டு வந்து அவளோட ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு ஹீரோ. நீ ஃபஸ்ட்டு போட்டி காட்டினா தான் நான் இங்கேருந்து கிளம்புவேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து உள்ளே போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. மாற்றிட்டு வர்றா, காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ கேட்கவே இல்லை. அதில் ஒரு பொண்ணு வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூக்கு தான் கால் பண்ணுறா. என்னென்னா, ஹீரோயின் இங்கே தான் இருக்கா, சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக கம்பல்சரியாக உள்ளே இழுத்துட்டு போகிறா. ஹீரோயின் உள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே ஹூ வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி வாயை புத்திட்டு, நான் தான் அவனை பாரு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹூ சொல்கிறான். இப்போ ஹீரோயினை வந்து கூப்பிட்றான், வா நம்ம இங்கேருந்து பேர்லாம் இல்லை, ஹீரோ கிட்டேருந்து நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கவும் ஹீரோயின் வாக்கு கொடுத்துருப்பா, இந்த மாதம் கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்கிறதா சொல்லி, அதனால் வரமாட்டேன் அப்படின்றா. உடனே ஹூ சொல்கிறான், இது உனக்கும் ஹீரோக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும், இது தாத்தா ஹூ கூட வர்றதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலே ஹீரோ வந்து என்னாச்சு, லேட் ஆச்சு, ட்ரெஸ் மாற்றலையான்னு சொல்லி கேட்க, இந்த மாற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ளேருந்து போய் சொல்லிடுறா. இப்போ ஹூ வந்து வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகையில் ஹீரோயினோட காலில் வந்து ஹீரோ போட்டிருப்பார் இல்லையா பெல்லு, அந்த சவுண்டு கேட்டுருது. உடனே ஹூ என்ன பண்ணுறான்னா, அந்த பெல்லை கலத்தி குப்பையில் போட போகிறான். அதுக்குள்ளேயும் ஹீரோ வெளியே தான் நிற்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மறுபடியும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ அது பெல்லை குப்பையில் போட போக ஹீரோயின் வந்து குப்பையில் போடுறதுக்கு மனசில்லை, அதனால் வாங்கி அந்த டேபிளில் வச்சுட்டு அங்கேருந்து ஹூ கூட கிளம்பிடுறா. இப்போ ஹூ கூட கிளம்பிட்டாலையா, ஹீரோக்கு இன்னுமாடா ட்ரெஸ் மாற்ற அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வந்துடுது. அதனால் அங்கே ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை தடுத்துகிட்டே இருக்கா. அவளை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை உள்ளே தேடி வந்துடுறான். அதுங்களையும் ஹூ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஹீரோயினால் நடக்க முடியலை, கீழே விழுந்துடுறா. இப்போ அந்த பொண்ணு உள்ளே விட மாட்டேன்னா இல்லையா, உள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த மணி இருக்கும் இல்லையா காலில் போட்டிருந்தது, அந்த பெல்லை பார்த்தோன்னே ஹூ தான் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த வாடிக்கு நான் ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிறாரு. இப்போ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஹூ என்ன பண்ணுறாருனா, யாருக்குமே தெரியாமல் ப்ரைவேட்டாக ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. அந்த வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வர்றாரு. இங்கே வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிக்கிட மாட்டான், நீ இங்கேயே ஏறு, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ கிட்ட சொல்கிறா. ஏன்னா ஹீரோயினோட மனசில் ஃபுல்லாமே ஹீரோ தான் இருக்கான். ஆனால் ஹூ என்ன சொல்கிறான்னா, இது
ஓல்டு மணிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், பரவாயில்ல எவ்வளோ நாள் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை அங்கேருந்து போகக்கூடாது அப்படிங்கிற முடிவில் மட்டும் கரெக்டாக இருக்கான். இன்னொரு சைடு ஹீரோ வந்து அவனோட ஆட்களை விட்டு தேடி பார்க்க சொல்கிறாரு. யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை ஹீரோயின் இருக்க இடத்த. அதனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த இடத்துல நானே செயல்பட்டதாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே போய் என்ன பண்ணுறாருன்னா ஹூவை அடித்து தூக்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹூவை அடித்து தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நான் உன்னோட நெப்யூ, என்னையவே இப்படி பண்ணுறியா அப்படிங்கவும், நீ என்னோட உம்மனை கடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை பாவம் பார்த்தேன்டா, ஆனால் இனி எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட உம்மனை எனக்கு தெரியாமல் அங்கேருந்து கூப்பிட்டு போயிருப்பேன், உன்னைய சாவடிச்சிருப்பேன், நீ அப்படி நெப்யூங்கிறதுனால தான் போனா போதுன்னு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கண்ணை காட்டி மிரட்டுறான் ஹீரோ வந்து பயங்கர ரவுடியாக தான் இருப்பான் இதில். இப்போ ஹூ சொல்கிறான், வேணா நம்ம 2 பேருக்குள்ளே சண்டை போட்டு பார்த்துக்கிடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறான், பாக்ஸிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிடாடா உன்னை பிச்சிரு வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவன் பாக்ஸிங்கே செலக்ட் பண்ணிடுறான். இப்போ 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஹீரோ ஒடிய அடியில் ஹூ அடித்து தள்ளிடுறான். இப்போ அடித்து தள்ளுனதுக்கப்புறம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட வீட்டு வந்து யாரோ தட்டுறாங்க, ஹீரோ தான். இப்போ ஹீரோயின் அதுங்களையும் கதவை அடைக்கங்களையும் ஹீரோ வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குற, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீ அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹூவை வந்து இழுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. ஹூவை வந்து மூஞ்சியெல்லாம் அடித்து கிழிச்சிருப்பார் போல் ஹீரோ, பயங்கரமாக ரத்தம் வடியுது. இப்போ ஹீரோ என்ன செய்கிறாருன்னா ஹீரோயின் கிட்டே போய் மரியாதையாக நீ ஹூ கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூட வா, இல்லைன்னா ஹூவை நான் எங்கனையே போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ வான் பண்ண. ஹீரோயினுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வேறு வழியே தரல, ஹூவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஹீரோவை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன சொல்கிறான்னா ஹூ கூட போய் நீ இந்த விளையாட்டை இதோட நிப்பாட்டிக்கோ, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ கூட சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பிடுறா. இப்போ ஹூ அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்களா. ஹூக்கெல்லாம் பயங்கர கடுப்பு, கண்டிப்பாக அங்கிள் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுறான் ஹூ. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை, எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை விட்டு போயிருப்ப, என்னை விட்டு போகிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த பெல்லை கலத்தி வச்சுருப்பா இல்லையா, அந்த பெல்லை தான் ஃபஸ்ட்டு மாட்டி விட்றாரு. இப்போ பெல்லை மாட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன 2 பேருக்குள்ளே ரொமான்ஸ் தான் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது ஹீரோ பக்கத்தில் இல்லை, அதுக்கு பதிலாக கையில் ஒரு சிவப்பு கயிறை தான் கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. என்னடா இந்த கயிறை கட்டி வச்சுட்டு போயிருக்கான், லூஸாக இருப்பானோ, ஒரு வேளை எங்கேயும் ஓடி போயிடுவானோ என்னமோன்னு கட்டி வச்சுட்டு போயிருக்கானோ அப்படின்ற மாதிரி அந்த கயிறை எடுத்துக்கிட்டே போகிறா. அந்த வயர் கூட அவ்வளோ நீளம் இருக்காது, அந்த கயிறு அவ்வளோ நீளம் இருக்குது. அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறா, அவ்வளோ நீளம் வருது. என்ன பண்ணியிருப்பாருனா ஹீரோயினுக்கு வந்து பீப்பானா ரொம்ப பிடிக்கும், அதனால் பீப்பா வாங்கி வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து பீப்பா ரொம்ப பிடிக்கும், வாய்ஸால் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. அப்போ ஹீரோ சொல்லியிருக்கான், உனக்கு இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டான பீப்பா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது பீப்பானா என்னென்னா நம்ம ஊரில் வீணை சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அங்கே சைனாவில் வந்து பீப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணு தெரியாத போது ஹீரோயின் வந்து அதில் ஆசைப்பட்டதுனால ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருனா, உனக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால தான் இப்போ அந்த பீப்பா வந்து ஹீரோயினுக்காக வாங்கி வச்சுருக்காரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நான் இதை வாசிக்க மாட்டேன், எனக்கு என்ன வாக்கு கொடுத்த, உனக்கு கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாசித்து காட்டுவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொன்னவும் ஹீரோயின் வந்து அந்த கெட்டப்பில் வச்சு பீப்பாவை வாசித்து காட்டுதான். அதாவது வீணையை வாசித்து காட்டுற, ரொம்ப அழகாக வாசிக்கிறா. இப்போ ஹீரோ வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு ஹீரோயின் பீப்பா வாசிக்கும் போது. அதுக்கப்புறம் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போகிறாரு. அப்பா வந்து அவரோட கையை நோட் பண்ணுற, நேற்று சண்டை போட்டிருப்பார் இல்லையா ஹூ கூட, கையில் அடிபட்டிருக்கும். அதனால் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட்டு மருந்து போட்டு விட்டுறா, எவ்வளோ அடிபட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மருந்தெல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்கிறாரு, என்னை தான் உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குல்ல, நம்ம போய் தாத்தா கிட்ட, அதாவது ஓல்டு மேன் கிட்ட போய் நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு வந்து மனசு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஹீரோயினை வந்து ரொம்ப அருவருப்பாக நினைப்பார் இல்லையா. அதனால் ஹீரோயின் வந்து ஒன்றுமே சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து வாக்கு கொடுத்துருப்பா தாத்தாவுக்கு, ஓல்டு மேனுக்கு, உங்கள் குடும்பத்து பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா என் தலையில் இடி விழுந்துடும் அப்படின்னு சொல்லி. அதை தான் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ சொல்லுவான், அந்த இடியை கூட நான் தாங்கிக்குவேன் உனக்காக அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் நீ அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி லவ்வை ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல ரொமான்ஸ் தான் நடக்குது. அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வந்து அந்த ஓல்டு மேனை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு சூசைட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறா.
இப்போ குளிக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்குறாரு. ஹீரோயின் ரூமில் இல்லை, பாத்டப்பில் இருப்பான்னு பாத்டப்புக்குள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட சவுண்ட் எதுவுமே காணோம். அதனால் உள்ளவே வந்து பார்த்தா ஹீரோயின் முங்கி கிடக்கிறா. ஹீரோ வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் மயங்கிடுறா. உடனே என்ன டாக்டரை கூட தான் செக் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே பயங்கரமாக கோச்சிக்கிறாரு. எதுக்குன்னா, என்னை விட்டு போகிறதுக்காக சாகிற அளவுக்கு நீ போயிட்டேல, நான் இனிமேல் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நேனி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா 4 மணி நேரம் ஹீரோவே உட்காந்து ரெடி பண்ண சூப்பு மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தில் வாங்கி குடிக்கிறா. இப்போ சூப்பை முடிச்சிட்ருக்கா. இன்னொரு சைடு என்னென்னா, ஹீரோ வந்து வீட்டை விட்டு ஹீரோயின் கண்ணுக்குள்ளே படக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் வந்திருப்பார் இல்லையா. ஹீரோயின் வந்து சூப்பை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருப்பா. ஹீரோ பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணணுன்னு தான் ஆசை, இருந்தாலும் வரட்டு கௌரவம் விட்டு கொடுக்கல. அதனால் அன்றைக்கி சாயங்காலம் பகல் ஃபுல்லாகவே ஊர் கடை சுற்றிட்டு சாயங்காலம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் காரை போய் டிரைவர் ஒரு வாரம் அனுப்பான்ட்டேன். நீ இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி ஹீரோ டிரைவரை பார்த்து கேட்க, டிரைவர் சொல்கிறான், என் லவருக்காண்டி காத்துட்ருப்பா பாஸ், நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறான். உடனே நீ வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் அவளுக்காக சூப் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயினை தான் பார்க்க வரான். ஹீரோயின் இன்னும் தூங்காமல் முழிச்சிட்டு தான் இருக்கா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து சாரி கேட்குறான். நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை ஹீரோயினும் பதிலுக்கு வந்து சாரி கேட்குறான். இப்போ 2 பேரும் பேசிட்டு நம்ம 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், சாரின்னு சாரியை பகிர்ந்துக்கிட்டு ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கையிலேயே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓல்டு மேனுக்கு 20வது பிறந்த நாள் வருது, கண்டிப்பாக நீ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஹீரோயினும் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த பிறந்தநாள் விழாவும் வந்துடுது. ஹீரோ கூட்டிகிட்டு வர்றாரு. வந்த உடனே ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா, ஹூவும் ஹீரோயினும் பேசி பழகிக்கல, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறவங்க. அதனால் ஓல்டு மேன் வந்து ஹீரோயின் வந்து ஹூ கூட பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணிடுறாரு. ஹீரோ விட மாட்டேன்றாரு. இருந்தாலும் ஓல்டு மேனை தாண்டி ஹீரோவால் எதுவுமே செய்ய முடியலை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே, உனக்கு 7 கழுத வயசாச்சுடா, அதனால் உனக்கு நான் இன்னொரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி சிங்கிற ஒரு பொண்ணை ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் வேறு ஒரு பொண்ணை லைக் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. எந்த பொண்ணோட லைக் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஓல்டுமேன் கேட்க, ஹீரோ ஒன்றுமே சொல்லலை. உடனே ஓல்டுமேன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட போய் தான் சொல்லலைன்னு, உனக்கும் 7 கழுத வயசாகுது, இந்த ஜிங்க்கும் 7 கழுத வயசாகுது, 2 பேருக்கு தான் மேட்சிங்காக இருக்கும், மரியாதையாக 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஓல்டுமேன் சொல்லிடுறாங்க. இப்போ ஓல்டுமேன் என்ன சொல்கிறாருன்னா, போய் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஹூவையும் ஹீரோவோட ஜிங்கையும் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆட போயிடுறா. இப்போ டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோக்கெலாம் வயிறு எரியுது, எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டுட்டு ஆடுவா அப்படின்ற மாதிரி. இப்போ டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிங் எல்லோரும் அந்த ஃபினிக்ஸிங் டச் கொடுத்ததுக்கப்புறம் ஜிங் வந்து ஹீரோயினை பார்த்து, ஹீரோ தான் உனக்கு இவ்வளோ நாள் அடைக்கலம் கொடுத்தானா, ஹீரோ வந்து அமெரிக்காலையும் அப்படித்தான், எத்தனை வீடு இல்லாதவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு அடைக்கலம் தர மாட்டானான்னு சொல்லி ஹீரோயினை குத்தி காட்டுறா. இப்போ ஹீரோயினோட காலில் இருக்க அந்த சலங்கையை பார்த்துட்டு நீ அதை என்கிட்ட கொடு அப்படிங்கவும் ஹீரோ அது சீப் பண்ணது, அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஜிங்கிட்ட சொல்லிடுறான். இப்போ மறுபடியும் கேட்குறா, இது உனக்கு வேறு யாரோ கொடுத்துருப்பாங்க, நீ என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதா. உடனே அந்த ஜிங் சொல்கிறா, நீனு நிறைய பேரோட வெளியில் பழக்க வச்சுருப்பேன், அந்த பழக்கத்தெல்லாம் குறைச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லவும் உடனே ஹீரோ சொல்கிறான், அந்த மணியை வந்து நான் தான் கொடுத்தேன், காலில் போட்டிருக்கதை நான் தான் ஒரு அவுட் சைடர், நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் உடனே ஜிங் வந்து அப்பாலஜிஸ் பண்ணுறா, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னை மன்னிக்கிறதா இருந்தால் நீ என் கூட கொஞ்சம் நேரம் வெளியில் பேசிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டே கேட்கவும் ஹீரோயின் வந்து வெளியில் வர்றா. இப்போ வெளியில் வந்தோடனே ஜிங் என்ன சொல்கிறான்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே நீ இப்போ இருக்க, அதனால தான் ஹீரோ நீ லைக் பண்ணுறான், நீயும் ஹீரோவும் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும், இப்போ ஹீரோ வந்தால் யாரை காப்பாற்றுறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்டுறா. இப்போ ஹீரோயினும் ஜிங்கும் கீழே விழுந்த நியூஸ் கேட்டு ஹீரோவும் ஹூவும் காப்பாற்ற வர்றாங்க. 2 பேருமே ஹீரோயினை தான் காப்பாற்ற வர்றாங்க. ஆனால் ஹூ ஃபஸ்ட்டு போய் ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இப்போ ஜிங்கை வந்து ஹீரோ காப்பாற்றலை. ஆனால் ஜிங் வந்து ஹீரோவை பிடிச்சிக்கிறா. ஹீரோ போய் ஹீரோயினை பிடிக்க போகிறான். ஆனால் ஹூ விட மாட்டேன்றான், என்னோடய ஃபியான்ஸையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில் கூட்டி வந்துடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஜிங்கை பார்த்து, நீ தான் இந்த வேலையை பார்த்தேன்னு தெரியுது, மரியாதையை நீ அவகிட்டேருந்து தள்ளியே இரு, அவளுக்கு எது ஒன்றுன்னு அவனை என்னை தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து
வந்து ஜிங்ஜிங்கை விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் தண்ணியில் விழுந்ததுனால பயங்கர வெட்டாகி உடம்பு சரியில்லை போல், அதனால் ரூமில் இருக்கா. ஹீரோவும் ஒரு நேனி ஹீரோயினோட ரூமில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் வெளியில் போங்க அப்படிங்கவும் என்னமோ பேச வர்றான். ஹீரோ வந்து டேய் வெளியில் போடா, அவள் பார்த்துக்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹூவை வெளியில் தள்ளிட்டு போயிடுறான். இப்போ அவள் சொல்லியிருப்பா இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருக்கிறதுனால தான் ஹீரோ நீ லவ் பண்ணுறான்னு. அதனால் கண்ணாடி எடுத்து பார்த்துட்ருப்பா அவளோட ஃபேஸை. அந்த ஜிங் சொன்னதை நினச்சி. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, டோர் வழியாக ஓப்பன் பண்ணிடு உள்ளே வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, ஜிங் என்கிட்ட நெருங்க வரையில் கஷ்டமாக இருந்துச்சு, உனக்கு நெருங்க வரையில் கஷ்டமாக இருந்துச்சு, அந்த வாட்டரில் விழுந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு பேச, உடனே ஹீரோயின் வந்து ஜெலஸில் பேச ஆரம்பிச்சிடுறா. அப்படின்னா ஜிங் நீ என்ன செய்வா அப்படிங்கவும், ஏய் நீ ஜெலஸ் ஆகிறியா, ஜிங்கும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான், மற்றபடி அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹூவும் தாத்தாவும் பார்க்க வந்துடுறாங்க ஹீரோயினை. இப்போ ஹூக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஹீரோ இங்கே காணோம் அப்படிங்கிறதுனால. அதனால் சுற்றி பார்க்குறா, ஹீரோ விண்டோ திறந்திருக்கனால விண்டோ வழியாக தான் ஹீரோ வந்திருப்பான்னு சொல்லி விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோ அங்கே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, தாத்தா வந்து நீ ஹீரோயின்கிட்ட பேசிவிட்டு நீ ரெஸ்ட் எடுமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹூவும் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு விண்டோவில் தான் ஹீரோ ஒளிஞ்சிட்ருக்காரு. இப்போ உள்ளேருந்து வெளியே வந்தவர் ஹீரோயினோட தலை வெட்டாக இருக்குது, அதை வந்து தொடச்சி விட்டுட்டு கீழே வர்றாரு. அந்த ஜிங் நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறான். இப்போ ஹீரோயின் என்னென்னாலும் இங்கேயே சொல்லு அப்படிங்கவும் ஜிங் சொல்கிறா, எனக்கு தெரியும் நீ ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு உமன் இருந்தால் அது ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறது வந்து ஹீரோயினுக்கு கேட்கல. அதை ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அதனால் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ பேசுகிறத வந்து தப்பாக நினச்சிட்டு இப்போ தான் என்கிட்ட இனிக்க பேசிகிட்டு இருந்து அதுங்களும் என் போய் அவ கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் தப்பாக நினச்சிக்கிறா. இந்த சைடு ஜிங் என்ன சொல்கிறான்னா, நீ அவளை விட்டுட்டு வந்துடு அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங், அவள் இனிமேல் உன்னால் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜிங்கை வான் பண்ணிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டு போயிடுறாரு. இப்போ ஓல்டு மேன் வந்து எல்லாரையும் மீட்டிங் மாதிரி வர சொல்லியிருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உட்காரதுக்காக ஹீரோ இடம் ஒதுக்கி கொடுக்குறாரு. ஆனால் ஹீரோயின் கண்டுக்காமல் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. இப்போ ஜிங் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்கார்றா. இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் வந்து ஹீரோ தான் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால் நீ இனிமேல் பார்த்துக்க வேண்டாம், வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டான், அதனால் இங்கேயே ஹீரோயின் இருக்கட்டும்னு சொல்லவும், உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவள் இங்கே இருந்தாலும் நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றான். எதுக்குடா நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓல்டு மேன் கேட்க, அப்பா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், சரி எப்படியோ பண்ணி தொலை, ஆனால் உன்னோட ரூமில் ஹீரோயின் இருக்கா, நீ பக்கத்து கெஸ்ட் ரூமை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஹீரோயினுக்கு அடுத்த ரூமை ஓல்டு மேன் கொடுத்துட்றாரு. தேங்க்யூ ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ரூமுக்கு ஹீரோ ஷிஃப்ட் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோவோட திங்ஸ் எல்லாமே ஹீரோயினோட ரூமில் இருக்குது. தட்டுறாரு போய், எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்ல ஹீரோயின் ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. எனக்கு டவல் வேணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. எனக்கு மறுபடியும் அண்ட்ராயர் வேணும் அப்படிங்கவும் மறுபடியும் கடுப்பாகி என்ன தாண்டா வேணும் அப்படிங்கவும், சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உள்ளே ஹோல்ட் பண்ணி மட்டும் படுத்துக்குவேன், ப்ளீஸ் என்னை உள்ளே விடு அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு வேறு வழி தெரில, இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் வந்து உள்ளே விட்டுடுறா. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்து சோஃபாவில் மட்டும்தான் தூங்கணும், பெட்டுக்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கவும், ஹீரோ எனக்கு உள்ளே இடம் கிடைச்சதே பெருசு, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் படுத்துக்கிறாரு. ஹீரோயின் போய் பெட்டில் படுத்துக்கிறா. அப்போ ஹீரோ மறுபடியும் சும்மா இருப்பாரா, ஹீரோயின் கிட்ட வார்த்தை கொடுக்க ஹீரோயின் இப்போ தலைவாணியை தூக்கி மேலே அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஹீரோ நைஸாக இருந்துச்சு ஹீரோயின் கிட்ட போய் ஹீரோயின் பெட்டுக்கு அடியில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. என்னன்னா அவரோட சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டிகிட்டு இருக்க ஹீரோயின் மறுபடியும் ஜிங்கை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் மாதிரி இருக்க போய் தானே நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், உடனே ஹீரோ செக்ரட்டரி கால் பண்ணி ஜிங்கோட 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஃபோட்டோ வந்துடுது, ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாகுது, ஏன்னா அவள் சின்ன வயசு ஃபோட்டோ மாதிரியே இல்லை. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, கம்பெனியில் பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதனால் அங்கேருந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயின் கூட ஓல்டு மேன் வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஹீரோக்கு யாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே, அது உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது தாத்தா அப்படிங்கிறாங்க ஹீரோயின். உடனே ஒருவேளை ஒரு மென்னை கண்டு அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு ஹீரோவுக்கு நிறையா பொண்ணு பார்த்து வச்சுருக்காரு, அதை ஹீரோயின் கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இது சரியில்லை அப்படின்ற மாதிரியே பேசுகிறா. இப்போ இந்த இதை வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுடுறா. சைடு குடி இன்னொரு சைடு ஜிங் வர்றா. ஜிங்
ஜிங்ஜிங் வந்து தாத்தா கிட்ட கேட்குறா, நீங்கள் ஏன் ஹீரோக்கு என்னையை ப்ரிஃபர் பண்ணல அப்படிங்கவும், அவன் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டானேம்மா அப்படின்றா. சரி ஹீரோக்கு யாரை பிடிக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிங்ஜிங் கிட்ட ஓல்டுமன் கேட்க, ஹீரோயின் மாதிரி பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுறா. உடனே ஓல்டுமன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜிங்ஜிங் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறா, மரியாதையாக நீ ஹீரோ கிட்ட வந்து பின் வாங்கிடு, இல்லைனா ஓல்டுமன் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறா, என்ன நடந்தாலும் சரி நான் விட்டு கொடுக்குற சொல்லியே கிடையாது, என்ன நடந்தாலும் சரி நானும் ஹீரோவும் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி பேசிடுறா. இப்போ ஹீரோ வந்து கால் பண்ணி பேசுகிறா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கவும் ஹீரோ வந்து அவரோட மீட்டிங்கை வேகமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு சைடு வீட்டுக்குள்ளே பேசினாலே ஜிங்ஜிங், அதனால் வீட்டை விட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறான்னா, ஹூவை வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிறா ஹீரோயினை வந்து கடத்துறதுக்காக. அதனால் என்ன பண்ணுறான்னா, ஒரு நேனியை விட்டு ஹூ உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹூவெல்லாம் வர வேண்டியதானே எதுக்கு வெளியில் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. அந்த நேனி வந்து ஹீரோயினோட மூக்கில் மயக்க மருந்தை வச்சு கடத்திடுறாங்க. இப்போ ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு வேலை விஷயமாக போன ஹீரோ வந்து கான்ட்ராக்டை சைன் பண்ணி முடிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ ஹீரோக்கு நியூஸ் வருது ஹீரோயினை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினை கடத்திட்டு வந்த அந்த ஜிங்ஜிங் வந்து ஜிங்ஜிங்கும் ஹூவும் வந்து ஹீரோயின் கிட்ட வர்றாங்க. அப்போ ஹூ கேட்குறா, நீ அவளை என்கிட்ட கொடுத்துரு, நான் அவளை கூட்டிகிட்டு அப்ராடுக்கு போயிடுறேன் அப்படின்றான். உடனே ஜிங்ஜிங் சொல்கிறா, கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேறு ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்குது, உன்னோட ஜியாங் குரூப்போட 5% ஷேரை நீ எனக்கு கொடு, அப்போனா தான் ஹீரோயின் நான் உனக்கு தருவேன் அப்படின்றதா. உடனே நீ எப்படி பேசுன, நீ என்கிட்டயே பேச்சு மாறுதியா, இருந்தாலும் ஹீரோயினுக்காக நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அவனோட செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் ஃபோன் போட்டு என்னோட பர்சன் சார் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையிலே ஹீரோவோட கார் வந்துடுது. உடனே அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். அவன் கடத்தினதை தெரியக்கூடாது இல்லையா, அதனால் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஹீரோ அங்கேருந்து வந்த உடனே ஜியாங் மட்டும்தான் உள்ளே இருக்கிறா. ஹீரோயினோட கழுத்தில் நைஃப் வச்சு மிரட்டிகிட்ருக்கிறா. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ அவளை விட்டுரு அப்படிங்கிறான். உடனே ஜிங்ஜிங் சொல்கிறா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி, ஆனால் என்னால் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியும், என்ன அப்படின்னு சொல்லி ஜிங் கேட்க, உடனே ஹீரோ சொல்கிறான், உன்னோட ஃபேமிலி வந்து பேன்க்ரப்ட் ஆக போகுது, அந்த டெப்ட்டுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, உன்னோட கடன் எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்டேன், அதுக்கான பேப்பர்ஸ் இந்த இருக்குது, இந்த இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில் கொடுக்க போக ஜிங்ஜிங் அதை வாங்க வர, அதுங்களே ஹீரோயினை தன்னோட பக்கம் இழுத்துட்டு ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. இப்போ பின்னாடியே ஹீரோவோட ஆட்கள் வந்து ஜிங்ஜிங்கை பிடிச்சிடுறாரு. ஹீரோயினை ஹீரோ அங்கேருந்து தூக்கிட்டு போகையில் இவளை என்ன செய்யன்னு சொல்லி ஆட்கள் கேட்க, இவளை போலீஸில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து காரில் உட்காந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, நான் இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் கொஞ்சம் நேரத்தில் பயந்து போயிட்டேன் தெரியுமா, செத்து போயிடுவானோ என்னமோன்னு எனக்கு எவ்வளோ பயமாயிருச்சு, உடனே போய் ஓல்டுமேன் கிட்ட நம்மளோட விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஓல்டுமேனும் ஹூவும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ விஷயத்தை சொல்ல வரும்போது ஹீரோவோட காலை ஒரு பையன் வந்து பிடிச்சிடுறான், டேடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெண்ணுன்ற ஒரு பொண்ணு வந்து இதே சொல்கிறா, உனக்கு எனக்கு ஒன் நைட் ஸ்டாண்டு நடந்துச்சு இல்லையா அமெரிக்காவில் வச்சு, அதுக்காக பிறந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோயின் வந்து அதை நம்பவே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா, அப்போ ஓல்டுமேன் இருக்கிறாங்க, ஹூ இருக்கிறாங்க. இப்போ ஹூ என்ன சொல்கிறான்னா, அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கிறான், பிற இது உன் குழந்தை இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, உடனே ஹீரோ சொல்கிறான், இந்த பையன் பார்க்குறதுக்கு என்னை விட ஒன்றை மாதிரி தான் அச்சசல் இருக்கான், இது உன் குழந்தையாக இருக்கக்கூடாதுன்னு என்ன நிச்சயம், உண்மையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உடனே ஹூ பேச்சை மாற்றுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், வேணா டிஎன்ஏ ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க. இப்போ ஓல்டுமேன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து சொல்கிறாரு, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹூ பார்த்துட்டே தான் போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போகிறா. பின்னாடியே வெண்ணோட பையனும் வந்து இந்த ரூம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த இருக்க நேனி வந்து இது வந்து லில்லி தங்கியிருக்காங்க, கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, நான் ஹீரோவுக்கு ஒய்ஃப் ஆக போகிறேன், இது ஹீரோவோட சன், இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலன்னா எப்படின்னு சொல்லவும் அந்த பையன் பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுறான். இப்போ அந்த வெண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, நீ சின்ன பையனையே அப்படி தள்ளி விட்றான்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறா. ஏன்னா ஹீரோ வந்திருப்பார். உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினச்சி, எனக்கு கண்ணு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வெண்ணு சொல்லவும், டிஎன்ஏ ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அப்பா பையங்கிற உறவெல்லாம் இருக்கட்டும் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கிளியராக பேசிடுறாரு, ஹீரோயினும் கிளியராக பேசிடுறாங்க. அதனால் வெண்ணும் அவளோட பையன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போது என்னது அந்த ஹூ என்ன பண்ணுறான்னா வெண்ணை உள்ளே இழுத்துக்கிறான். வெண்ணை உள்ளே இழுத்துட்டு சொல்கிறான், நம்மளோட பிளான் நல்லபடியாக போகுது, ஹீரோவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த
கம்பெனிக்கு நான் பிரசிடெண்ட் ஆயிடுவேன், இந்த ஃபேமிலியை நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஹூ என்ன பண்ணுறான்னா அந்த வெண்ணோருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன ஐடியானா ஹீரோவோட ஸ்டே பண்ணுற மாதிரி. அதனால் அன்றைக்கி நைட்டே ஹீரோவோட ரூம்குள்ளே போகிற நைஸாக ஹீரோவை டச் பண்ணுறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறா, நீ என்னோட ரூமில் என்ன பண்ணுறான்னு ஹீரோ கேட்க, நம்ம என்றைக்கு நாள் ஒன்றா இருக்க போகிறோம் தானே அப்படின்னு சொல்லி வெண் சொல்கிறா. உடனே ஹீரோ விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்து ரூமை விட்டு வெளியில் விட்டுட்டு மரியாதையாக உன்னோட லிமிட்டில் இரு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டுறான். இப்போ தள்ளி விட்டு கதவை சாத்திடுறான். இப்போ அந்த சைடு வரக்கூடிய ஹீரோயின் கிட்ட, ஹீரோயின் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை காட்ட ஹீரோயின் சொல்கிறா, அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுன மாதிரி இருக்குன்னு சொல்லி விட்டுறா ஹீரோயின் திருப்பி. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டுட்ருக்காங்க. வெண்ணு வந்து ஹீரோக்கு பரிமாறுறா. உடனே டேபிளை மாற்றுங்க, அதாவது வேறு பவுலை மாற்றுங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்குன்னா டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கொண்டு வந்து டிஎன்ஏ ரிசல்ட்டை காமிக்க என்ன சொல்கிறாங்கன்னா 99% ஹீரோவோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துடுது. உடனே ஹீரோ சொல்கிறான், நான் கடைசியான வாய்ப்பு தரேன், இந்த குழந்தையோட அப்பா யாரோ அவங்க ஒத்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லவோ யாருமே ஒத்துக்கல. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இந்த டிஎன்ஏ ரிசல்ட்டை மாற்றிருப்பார் இல்லையா, அந்த டாக்டரை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிடுறாரு. இப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஹூ சொல்லி தான் மாற்றி வச்சேன் இந்த டிஎன்ஏ ரிசல்ட்டை. ஹூ வந்து என்னோடய ஃபேமிலியை கடத்தி வச்சுட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. அதுக்காக பயந்துக்கிட்டு மட்டும்தான் நான் டிஎன்ஏ ரிசல்ட்டு மாற்றினேன். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இந்த இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் ஓல்டுமன் பார்த்து பயங்கர கடுப்பாகிடுறாரு. இப்போ உண்மையான டிஎன்ஏ ரிசல்ட்டை ஹீரோ கொண்டு வந்து ஓல்டுமன் கிட்ட காட்ட அது உண்மையான குழந்தை ஹூவோடது தான் அப்படின்றது ப்ரூஃப் ஆகிடுது. இப்போ ஹூ பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் போய் நீங்கள் இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஓல்டுமன் காலில் விழ ஓல்டுமன் கிறிஸ்டல் கிளியராக ப்ரூஃப் ஆகுதுடா, நீ தாண்டா அந்த பையனோட அப்பன்னு சொல்லிட்டு நீ மரியாதையாக அப்ராடு போ, அப்ராட்லேருந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குல்ல, அதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஓல்டுமேனை பார்த்து கேட்க, அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் இப்போயே பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் சொல்லிடுறாரு. அவனை அப்ராடு அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஓல்டுமேன் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிடலான்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே ஹூ ஒரு பார்சல் கொடுக்கறதா சொல்லி ஓல்டுமேன் கிட்ட ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயினும் ஹீரோ இருக்க மாதிரியான பார்சல், அதாவது ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது. அதை பார்த்தோன்னே ஓல்டுமேன் பயங்கர கடுப்பாகிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ப்ராட் பேலாக தான் இருப்பான், மரியாதையாக நீ ஃபேமிலி பனிஷ்மெண்ட்டை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா இதில் என்னோட தப்பும் இருக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இல்லை எனக்கு தெரியும் இவன் தான் உன்னை இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையிட்ட அடிக்க போகிறாரு. கரெக்டாக ஹீரோயின் போய் சாட்டை அடியை வாங்கிக்கிறா. இப்போ ஹீரோயின் உள்ளே போயிட்டா இல்லையா, அதனால் டென்ஷன் ஆன ஓல்டுமேன் என்ன பண்ணுறாருன்னா அதே இடத்துலையே மயங்கிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணிகளாக தான் இருக்க போலையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பயங்கர டென்ஷனாகவும் மயங்கிடுறாங்க. இப்போ உடனே டாக்டரை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கோவப்பட்டதுனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, மேற்கொண்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் ஹெல்த் கண்டிஷனை சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. இப்போ ஓல்டுமேன் பேசுகிறாங்க, எனக்கு அவனை பற்றி கவலை இல்லாமா, உன்னை பற்றி தாம்மா கவலை, அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கே தெரியும்லம்மா அப்படிங்கவும் உன்னை ஹீரோயின் சொல்கிறா, நல்லதோ கெட்டதோ நான் அவரை லவ் பண்ணுறேன், நான் அவரோடையே இருந்துக்கிறேன், அவரோடைய பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு வெளியில் முட்டிக்கால் போட்டிருக்காரு. ஹீரோயினும் போய் கூட நின்றுக்கிறா. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஆகிறது. ஹீரோ நீல் டவுன் தான் போட்டுட்ருக்காரு. ஞானி சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் முட்டிக்கால் போட்டுட்ருக்காங்க, அவங்கள நீங்கள் உள்ளே கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஓல்டுமேன் மன்னிக்கிறாப்லேயே இல்லை. இப்போ ரொம்ப நேரம் நீல் டவுன் போட்டதுனால ஹீரோக்கு மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டரை தான் கூப்பிட்டு காமிக்கிறாங்க. வெறும் ஸ்கின் இன்ஜுரி மட்டும்தான், மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே வரக்கூடிய ஓல்டுமேன் வந்து பேசுகிறாரு, எனக்கு அவனை பற்றி கவலை இல்லைம்மா, எனக்கு உன்னை பற்றி தான் கவலை, அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா, அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு கண்டுக்கிட மாட்டான், பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு கண்டுக்க மாட்டான், அவனுக்கு அவன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓல்டுமேன் ஹீரோவை பற்றி பெருமையாக பேச ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சத்தியமாக நான் இனிமேல் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறேன், இப்போ வர்ற ப்ராஃபிட்டை விட 4 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் வர்ற அளவுக்கு நான் வேலை பார்த்து காட்டுறேன், அதுக்கப்புறம் லில்லி எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்கவும், நீ முதல்ல பண்ணி காட்டு, தரவா வேண்டாமா, நான் அப்புறமா யோசிக்கிறேன்னு சொல்லி ஓல்டுமேன் அங்கேருந்து ஹீரோக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. என்னன்னா ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் வந்து 10 பில்லியன், நீ வந்து அதுலேருந்து 4 மடங்கு சம்பாதிக்கின்றிருக்க, எவ்வளோன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு
ஓல்டுமேன் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து நீ என்னோடய ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க, ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால தயங்குறா, வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆனதுனால. அதனால் சரி ஹீரோக்காக வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடுறா. இப்போ அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயின் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகே சொன்னதுனால கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுறா. வந்தவுடனே ஒரு பொண்ணு ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஒர்க்கு கொடுக்குறா. இப்போ ஹீரோயின் அவளோட வேலையை அவள் பார்த்துட்டே இருக்கிறா. அன்றைக்கி சாயங்காலம் ஆகிடுது. வா இன்றைக்கி நம்ம வெல்கம் பார்ட்டி தானே, உனக்கு நாங்கள் வெல்கம் பார்ட்டி வைக்கிறோன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கவர் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்டே கேட்க, மேடம் வந்து வெல்கம் பார்ட்டிக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஹோட்டல் நேமை கேட்ட உடனே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பார்ட்டிக்கு வந்தாங்க இல்லையா ஹீரோயின் குரூப்ஸ் எல்லாமே, ஹீரோயினுக்கு வந்து மெயில் மாடல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உனக்கு எந்த மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் பார்க்க மாட்டேங்கிறா. இருந்தாலும் அவளுகளாக வலுக்கட்டாயம் படுத்தி ஹீரோயினை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் கடைசி 6வது மாடல் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே சுற்றி இருக்கவங்களும் அங்கேருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கடுப்பில் நிற்கிற ஹீரோ வந்து, நீ நெசமாகவே அந்த மேல் மாடலை பார்த்தி அவங்க அப்படி என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் 2 பேருக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் தூங்கி எந்திக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து எவன்டா ஆஃபீஸை 8 மணிக்கு கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வேகமாக ஓடி வரா. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணணும் போல் குரூப் மீட்டிங் போட்டிருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவளோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஹீரோவோட லேப்டாப்பை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா போல். 2 பேர் லேப்டாப்புமே ஸ்வாப் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னோடது வந்து என்னோட மைண்ட்லேயே இருக்குது, அதனால் நான் பிபிடியாக இல்லாமல் ஹேண்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி வந்து அந்த ப்ராஜெக்டை இது பண்ணுறா. இப்போ ப்ராஜெக்ட் நல்லபடியாக வந்ததுனால ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளோட ஃப்ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்துடுறா. இப்போ வெளியில் வந்த உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறான்னா, ஹீரோ எனக்காக தான் லஞ்ச் வச்சாருன்னு நினைக்கிறேன், அவர் என்னை லைக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கெல்லாம் சிரிப்பு தாங்கவே முடியலை. இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டு உள்ள ஹீரோயினுக்கு கூப்பிட்டு கேட்குறாரு, மறுபடியும் அவள் என்ன சொன்னா, நான் அவளை லைக் பண்ணுறேனாங்கும் அப்படிங்கவும், அவள் தெரியாமல் சொல்லிட்டா என்னை விடு அப்படிங்க. ஹீரோயினை சும்மாலாம் விடலை. ரொமான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விட்டுருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்து அங்கேயே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. சாயங்காலம் ஆகிடுது. ஒர்க்ஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் நைட்டு வரைக்கும் அங்கேயே தான் இருக்கா. இப்போ அங்கே வந்த ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து அங்கேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு தானே இது பண்ணியிருக்காங்க, அந்த மீட்டிங்க்கு தான் போகிறாங்க. அப்போ ஹீரோவோட பிரதர் ஒருத்தர், நீ இந்த ப்ராஜெக்டில் ஜெயிச்சா மட்டும்தான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லி ஹீரோ கிட்ட சவால் விட்றாரு. நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ உள்ளே போய் உட்கார்றாரு. இப்போ உள்ளே வந்த உடனே ஆப்போசிட் கம்பெனியோட சிஇஓ வந்து அவரோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிலே என்ன நடக்குதுன்னா, இது ஹீரோ கம்பெனி ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் முடித்ததுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஆனால் ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறான்னா, இது எங்கள் கம்பெனியோட ப்ராஜெக்ட்டு, அவங்க திருடிட்டாங்களே நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே மேலே போய் நிற்கிறா. அப்போ எதிர் கம்பெனியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, என்னது நான் திருடிட்டேனா, உங்களுக்கு திறமில்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் கம்பெனியில் இருக்கவே சொல்கிறான். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து ஹீரோவோட கம்பெனிக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் தரோம், அதுக்குள்ளேயே உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹூ அந்த இடத்துக்கு வர்றான். அதுக்கு முன்னாடியே ஓல்டுமன் வந்து ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறன்னு பார்க்குறதுக்காக வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ ஹூ வந்து என்ன சொல்கிறான்னா, ஜியாங் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக நான் வந்திருக்கிறேன், ப்ராஜெக்ட் என் கையில் இருக்கிறது, நான் அதுக்கு வந்து இப்போ சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ சொல்கிறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஓல்டுமன் இங்கே தானே இருக்கிறாரு, அதனால் ஓல்டுமனுக்கு உண்மை தெரியுமில்ல, அதனால் ஓல்டுமன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறா. நீங்கள் வந்து இப்போ தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உடனே ஓல்டுமன் சொல்கிறாரு, அவனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட சமாளிக்கலைன்னா அவன் எப்படி கம்பெனியில் ப்ரெசிடெண்ட்டாக இருக்க முடியும், அவனே சமாளிப்பான் விடு அப்படின்னு சொல்லி ஓல்டுமன் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை வந்து என்னோட ப்ராஜெக்ட்டு நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, போலீஸை வர சொல்லியிருப்பார். இப்போ போலீஸ் வந்துடுவாங்க. இந்த போலீஸ் எதுக்கு வர சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் கம்பெனி சீக்ரெட்டை யார் திருடுனாங்களோ அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு. இப்போ கம்பெனி சீக்ரெட்டை களவாண்டது யார், ஹூ தான் களவாண்டிருப்பார். ஹூவோட அப்பாவும் தான். இப்போ ஹீரோவை இதுக்கு முன்னாடி மிரட்டியிருப்பார் இல்லையா, நீ ப்ரெசிடெண்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் ஹூவோட அப்பா. இப்போ யார் ஆப்போசிட் கம்பெனிக்கு திருடி கொடுத்ததுன்னு அந்த ஆப்போசிட் கம்பெனியில் இருப்பான்ல, அவனே ஹூ தான் திருடி கொடுத்தான்னு சொல்லிடுறான். அதனால் ஹூவை வந்து இப்போ அங்கேருந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. அப்போ ஓல்டுமன் கிட்ட ஹெல்ப் கேட்க ஓல்டுமன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக தான்ட்டு அவன் அப்ராட் போனான், கம்பெனியை நீ பார்த்துக்கணும், நீ முன்னேறணும், உன் அப்போ எப்போவுமே உன்னையும்
ஹீரோவையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் விட்டு கொடுத்துட்டு போனான், ஆனால் நீ அவனையும் இப்படி குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிட்ட, அதனால் உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ ஜெயிலில் போய் கம்பின்றதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மனு உண்மையை சொல்கிறாரு. இப்போ தான் ஹூக்கே தெரியுது ஹீரோ நல்லவன், அவங்க அப்பா தான் கெட்டவர் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோவோட கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருது. இப்போ ஓல்டு மன் கிட்ட ஹீரோயினும் ஹீரோவும் போய் கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ கேட்கவும் ஓல்டு மன் என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ பண்ணி தொலைங்கடா சனியை முடிச்ச வேலுகளா அப்படின்ற மாதிரி. ஹீரோ இதில் ஃப்ராடுன்னு தான் அவர் கூப்பிடுவார். சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ அனௌன்ஸ் பண்ணிடுறாரு எல்லாருக்கும் முன்னாடி, ஹீரோயின் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. என்னைக்கு நைட்டே மறுபடியும் ஒரு ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் ரொமான்ஸ் முடிஞ்சோடனே ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. காலையில் ஹீரோயின் சாப்பிட உட்காந்துருக்கா, ஹீரோவை காணும். அப்போ அங்கே இருக்க நேனி ஃபோன் பேசுகிறாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் தங்கலைன்னா ஏதாவது அஃபர் இருக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயினுக்கு ஒரு டவுட் ஆகிடுது, ஹீரோ அப்படிலாம் இருப்பானா, இல்லை இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கேருந்து எழுந்து போக ட்ரை பண்ணுறா. ஹீரோ வர்றான், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கவும் உடனே ஹீரோ சொல்கிறான், அதை சின்சியாரிட்டியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் ஒர்க் பிளேஸ்க்கு போயிருக்கா. அப்போ அந்த கோவொர்க்கர் தப்பாக இது பண்ணியிருப்பான் இல்லையா, ஹீரோ தன்னை தான் லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு அதை ஹீரோயின் கிட்ட சொல்லி கிளாரிஃபை பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து எங்கேயோ போகிறான், அதை ஹீரோயின் பார்த்துடுறா. கோவொர்க்கரோட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றா ஹீரோயின். ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னா, கல்யாண பர்ச்சேசிங்காக நிறையா பொருட்கள் வாங்குவார். ஹீரோயின் அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்பா ஹீரோயின். இப்போ இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கையிலே ஹீரோ வந்துடுறாரு. அங்கே அவங்க சொல்ல மாட்டுக்காங்க என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லில்லி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறேன்னா ஹீரோவை பார்த்து, நீங்கள் இப்போ பொருள் வாங்கினீங்களா, அது யாருக்காக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்குறா. உடனே ஹீரோ சொல்கிறான், இவனுக்கு கல்யாணம், அதுக்காக இவனுக்காக தான் வாங்கணும் அப்படின்னு அசிஸ்டண்ட்டை பார்த்து கையை கட்டி விட்டுறாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் அவளோட கோவொர்க்கரை கூட்டி இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் சொல்கிறா கோவொர்க்கர்கிட்ட, இப்போ அவங்க சொன்னது நம்புகிற மாதிரியா இருக்குது, அசிஸ்டண்ட்டோட கல்யாணம் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நம்பலை. இப்போ அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் உட்காந்துருக்குறா. பக்கத்தில் ஹீரோ இல்லை. என்னடா இன்னும் காணுமேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே அவளுக்கு அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஃபோன் வந்துடுது. என்னென்னா, நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி. ஓல்டு மண்ணும் ஹீரோயினோட கோவொர்க்கரும் அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. எதுக்கு நீங்கள் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே போய் பாருமா உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் உள்ளே போகிறா. பயங்கர டெக்கரேஷனோடு இருக்குது. ஹீரோயினோட மெமரிஸு, அதாவது ஹீரோவோட சேர்ந்துருப்பாளையே அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வரிசையாக ரோஸ் கொடுக்குறாங்க ஹீரோயினுக்கு. ஒரு பொக்கே அளவுக்கு சேர்ந்துருது. அடுத்து ஹீரோ அனுமார் மாதிரி ஒரு பொக்கையை தோள்பட்டையில் வச்சு நிற்கிறாரு. ஹீரோயின் பக்கத்தில் வந்தோடனே கொடுக்குறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, நான் இன்னைக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே 2 பேரும் போய் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ போய் நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயினோட காலேஜ் ஃப்ரெண்டு லில்லி நீ இங்கே தான் இருக்கியா, முன்னாடியோட நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரீல் விட்டுட்ருக்க. கரெக்டாக ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா லில்லி, வா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவையும் ஹீரோயினையும் ட்ரீட் வைக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஜியாங் குரூப்பில் தான் என் அங்கிள் வேலை பார்க்குறாரு, எனக்கு ஆஃபர் இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ நிறைய ஆர்டர் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான்னா, எப்போ நீ இவ்வளோ ஆர்டர் பண்ணாத, லிமிட்டேஷன் உண்டு அந்த ஹோட்டலில் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, நானே இதுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இப்போ தான் அவனுக்கே தெரியுது அந்த ஜியாங் கம்பெனியோட ஜியாங்கே ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நீயே சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டை ஹீரோ கேட்குறாரு, நீ காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் ஆமே, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இதெல்லாமா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்படியே ரொமான்ஸ் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் எழுந்திருக்கா. ஹீரோயினுக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரியுது. அதை ஹீரோ கிட்ட சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி பிளைண்டாக இருந்ததுனால இப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரவும் ஹீரோயின் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு வரா. ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டு வராரு. என்ன பேசுகிறாருன்னா, பேபிஸுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ ஓல்டு ஹவுஸுக்கு ஹீரோவும் ஹீரோயின் வர்றாங்க. குழந்தைங்கள பார்த்தோன்னே ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவும் ஹீரோயினையும் கண்டுக்கல, அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு.
இருக்கார். இப்போ ஹீரோயினும் பேசிக்கிறாங்க, நம்ம தனியாக இருக்கிறதுக்கான டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 2 பேரும் எங்கே மீட் பண்ணாங்களோ அந்த இடத்துல வந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது.